Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English prelims paper. So இது வந்து உங்களுக்கு எல்லா banking or insurance exams எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So எப்பவுமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்ன சொல்லுவேன், comprehension grammatical part இருக்குன்னா அதை நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணணும்னா comprehension first சூஸ் பண்ணாம நம்ம கிராமர் தான் எப்பவுமே போகும். ஸோ கிராமர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காம்ப்ரிஹென்ஷன் எங்க இருக்குன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் அப்படியே சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து எரர் ஸ்பாட்டிங் இருக்கனால ஒரு 5 or 6 questions நம்மளுக்கு அது இருக்கும். ஓகே, சரி 13 15 19 20 22. ஓகே, ஸோ 24ல இருக்கு, 23ல இருந்து 5 questions இருக்குமா? ஓகே, ஸோ 23 to 30 it is comprehension. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிராமர் ஸ்டார்ட் பண்ணலாம். Environmental studies ought to be regarded with a new sense of urgency in the context of climate change and its palpable impacts. Okay, so இங்க சொல்லும் பொழுது environmental studies ன்னு சொல்லியிருக்காங்க, ought to be ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம், to அப்படின்ற ப்ரிப்போசிஷன் இருக்கும் பொழுது மோஸ்ட்டாக நம்மளுக்கு அது பக்கத்தில் வர்றது V1 ஃபார்மில் தான் இருக்கும். பீன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. ஓகே, ஸோ இங்கே வந்து பி தான் நம்மளுக்கு வரும். அப்போ பி அப்படின்ற வேர்ப் வரும்பொழுது அது பக்கத்தில் நம்மளுக்கு என்ன வரணும், V3 ஃபார்ம் இருக்கணும். அது இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு ஆன்சர். இட்ஸ் ஹியர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Never try to be too helpful lest someone will not try to take advantage of your nature. Okay, so இப்போ நம்மளுக்கு ஒரு ரூல் எப்பவுமே இருக்கும், lest அப்படின்றது வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு வர்றது வந்து should வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் ரூல். சரி, இங்கே வந்து never try to be too helpfulன்னு சொல்லியிருக்காங்க, lest someone will not try அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க நம்ம சொல்லும் பொழுது இங்க நெகட்டிவ்ன்ற ஆப்ஷன் வரவே வராது, not try to take advantage வராது, will try to take advantageன்றது தான் கரெக்டா வரும். ஸோ நார்மலா நம்மளுக்கு will அப்படின்ற மோடல் வராது, என்ன வரணும், should தான் நமக்கு வரணும். அதுவும் ஒரு எரர் தான், பட் இது வந்து மேஜரா இருக்கனால நான் ஆப்ஷன் 3 எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நார்மலா நீங்க எக்ஸாம்ல பார்க்கும்போது லெஸ்ட் வந்தா should இருக்கான்னு நீங்க பாருங்க, அதுதான் வந்து மெயின் எரரா இருக்கும். இங்க வந்து சென்டென்ஸ்ல நாட்ன்றது வரக்கூடாது. ஓகே, சரி, லெட்ஸ் கோ டு ஆப்ஷன் 3. ISRO was targeted by the same malware that was used to attacking NPCIL's கூடன்குளம் நியூக்ளியர் பிளான்ட். ஓகே, சரி, ஸோ இப்போ படிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சது, used to அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ used to attacking அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, கண்டிப்பா used to attacking நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப என்ன வரணும், used to attack NPCL's கூடன்குளம் நியூக்ளியர் பிளான்ட். ஓகே, ஸோ எரர் எங்க இருக்கு, ஆப்ஷன் 3ல இருக்கு. சரியா? Fourth one, Congress could had formed government in Haryana had it fought polls with greater vigor. Okay, so as we discussed in vocabs part, vigor அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருந்தேன், வீரியம். ஓகே, ஒரு எனர்ஜி அந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறது தான் நம்ம விகார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ காங்கிரஸ் குட். ஸோ இந்த குட் அப்படின்ற மோடல் வேர்ப் வருதுன்னா அது பக்கத்துல உங்களுக்கு இங்க வந்து V3 இருக்கு. சரியா? இது பக்கத்துல என்ன வந்திருக்கணும், ஹேட் வந்திருக்குமா, ஹேட் என்ன ஃபார்ம், V2வும் V3யும் இதுல தான் இருக்கும். ஸோ இங்க என்ன வரணும், ஆக்சுவலி பேஸ் ஃபார்ம் தான் வரணும் ஹேவ் ஓடுது. ஸோ ஹேவ் இஸ் த பேஸ் ஃபார்ம். ஓகே, சரி, அடுத்தது போலாம். Fifth one, have you ever seen with you naked eyes the 4 giant moons of Jupiter? If you haven't, it's high time you do. They are a truly magnificent sight in
binoculars or a small telescope. Okay, so binocular na இப்படி யூஸ் பண்ணுவோம், telescope ரொம்ப லாங்கா இருக்கும்ல, so அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். So have you ever seen with your naked eyes? Fine, the four giant moons of Jupiter. அதுலயும் எதுவும் தப்பு இல்ல. If you haven't, it's high time you do. Okay, எனக்கு வந்து இங்க தான் எரர் இருக்க மாதிரி இருக்கு. ஓகேயா, so இங்க பாத்தீங்கன்னா it's high time. Okay, அடுத்தது it's time or it's about time. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லும் பொழுது இது பக்கத்துல நம்ம யூஸ் பண்ற verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா V2. அதாவது இப்ப அங்க நம்மளுக்கு இருக்கிற verb என்ன இருக்கு, do இருக்கு. ஓகே, ஸோ do அப்படின்னு சொன்னா நம்ம டஸ்ன்றத நம்ம சிங்குலருக்கு சொல்லுவோம், டூன்றது ப்ளூரலுக்கு சொல்லுவோம். அப்ப இதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும், V2 வந்து did அப்படின்ற verb தான் வரும். ஸோ இங்க if you haven't, it's high time அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ high time you did அப்படின்ற verb தான் வரும், இங்க do வராது. ஸோ நம்மளுக்கு எங்க எரர் இருக்கு, ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Successful development in Asia was brought managing the evolving relation between states and markets. Fine. இப்போ இங்க பாத்தீங்கன்னா and இருக்கு, states markets கரெக்டா கொடுத்திருக்காங்க. Successful development in Asia ன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லுமே நம்மளுக்கு சிங்குலரா இருக்கு, இங்க was வந்திருக்கு. was about managing the evolving relationship. So இதுல எதுவும் error இல்ல. So option 5 will be your answer. Okay, let's go to the 7th question. Okay, spending on buildings and school would have multiple benefits for the economy. Okay, so spending on buildings, so இங்க சொல்லும் பொழுது buildings ன்னு சொல்லியிருக்காங்க, which is plural. சரியா, buildings அப்படின்னு சொல்லியிருக்காங்க, plural noun இருக்கு. அப்ப இங்க andன்ற conjunction வரும்பொழுது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். அப்ப இங்க என்ன வரணும், pluralல தான் வரும், which is schools. அப்ப நம்மளுக்கு எரர் எங்க இருக்கு, செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல இருக்கு. ஓகே, so 8th question. இப்போ நம்ம பார்க்க போறது fillers. சரியா, the constraints were executed after the dash on August 5 of Article 370 which granted special status to the state. Fine. So இப்போ இங்க கொடுக்கும் பொழுது constraints அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So what do you mean by constraints? Sorry. Okay, constraintsனா என்ன அர்த்தம்னா, சரி, கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன அர்த்தம்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சரியா, கட்டுப்பாடு அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். சரி, அப்ப இங்க என்ன நம்மளுக்கு ஆப்ஷன் வருதுன்னா fictitious அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் பை fictitious இஸ் ஃபால்ஸ் திங்ஸ் சொல்றதுக்கு நம்ம fictitious சொல்லலாம். deepen, boldness, charming or abrogation. So what do you mean by abrogation is abolition. சரியா, இப்போ இந்த constraints were executed after the அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு noun தான் வரும். ஸோ அப்போ noun வருது அப்படின்னா எதெல்லாம் noun, நம்மளுக்கு boldness noun சொல்லலாம், abrogation is noun, இது வந்து நம்மளுக்கு verb or இது வந்து நம்மளுக்கு adjectiveல இருக்கு, deepen கூட verb நம்ம சொல்லலாம். ஸோ இங்க வந்து noun தான் வருதுன்னா இது ரெண்டும் தான் noun-ஆ இருக்கு. அப்போ இங்க என்ன சொல்ல முடியும், after the abolition on August 5th சொல்லலாமா. ஸோ abrogation-ன்ற வேர்ட் தான் வரும், boldness-ன்றது வராது. ஸோ which is option 5. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Okay, so I'm grateful to the DSLSA for dash that a legal clinic is opened in the DCW. Okay, so soothing, ensuring
இண்டிகேட் பண்றாங்க ஒரு விஷயத்த. ஓகே, ஸோ இது வந்துட்டு மேக் ஷியர் டு டூ சம்திங். ஓகே, ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க, காமிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாங்க, ஆர் சிவிலைசிங். ஸோ இப்போ இங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஐம் கிரேட்ஃபுல் டு DSLSA ஃபார் ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரும்னு தெரியும். ஸோ அப்போ இங்கே என்ன வரணும்? என்ஷூரிங், மேக் ஷூர் தட் அ லீகல் கிளினிக் இஸ் ஓப்பன். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. Okay, so 10th question. Bus transport is a big dash that we want to do in the next 5 years, CM said. Okay, so big what? Okay, big um, rowdy, austere, decent, reform, noble. Okay, so அங்க நம்மளுக்கு noun தான் வரும். So big, austere அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அதாவது அஸ்டியர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஷா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். சரியா? பாக்கியெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மீனிங் தெரியும். ஸோ அங்க என்ன வரணும்? பிக் ரிஃபார்ம் அப்படின்றது தான் அங்க ஆன்சர் வரும். பஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் அ பிக் ரிஃபார்ம் தட் வி வாண்ட் டு டூ இன் த நெக்ஸ்ட் 5 years, சிஎம் செட். ஓகே, சரி 11th கொஸ்டின் போலாம். The government is hesitating to provide on record the actual orders imposing dash on public movement and liberties. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஆர்டர்ட் இருக்கு, ப்ரொஃபவுண்ட் இருக்கு, பர்டினன்ட், அப்புறம் ப்ராமினன்ட். இப்போ இங்கே நம்மளுக்கு இம்போசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது நம்மளுக்கு ஆப்வியஸாக வரும்ன்றது தெரியும். பாக்கியெல்லாம் படிக்கும் பொழுது அது எதுவுமே அங்கே எக்ஸாக்டாக உட்கார்ற மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அங்கே இம்போசிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்றது தான் கரெக்டான வேர்ட். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, ஸோ 12th கொஸ்டின் போகலாம். There had been a relaxation in some of the restraints imposed, including in mobile dash and landline services. Okay, சில சென்டென்ஸ்லாம் படிக்கும் பொழுதே நம்ம கீழே இருக்க ஆப்ஷன் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரிலேட் ஆன வேர்டுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படின்னா நீங்கள் அதுவே ஆப்ஷனாக போட்டுருங்க. சரியா? அதை போய் கிராமட்டிக்கலாக செக் பண்ணோம் அப்படின்லாம் அவசியம் இல்லை. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன பார்த்தோம்? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம். ரெஸ்ட்ரெயின்ஸ்னாலும் ஆல் தீஸ் வேர் சினனிம்ஸ். அதாவது வந்து நம்ம வெக்காப்ஸ் படிக்கும் பொழுதே நம்ம பார்த்துருப்போம், கட்டுப்பாடுக்குள்ள இருக்குது அப்படின்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட், ரெஸ்ட்ரெயின்ட்னு சொல்லிட்டு நம்ம அந்த இதுலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதெல்லாம் படிக்கும்பொழுதே தெரிஞ்சிச்சு, இதுக்கெல்லாம் மீனிங்கே நம்ம ரெஃபர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து மொபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? கனெக்டிவிட்டியை பற்றி தான் அவங்க ஆப்வியஸாக பேசுகிறாங்க. சரியா? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இங்கே என்னது? ஃப்ரேஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். Okay, so I have appealed to your yesterday that the common public are empathetic to our concerns, and keeping this in mind we should be disciplined. Okay, so இங்க வந்து இதான் phrase. Okay, so கீழே கம்பேர் பண்றோம். இங்க வந்துட்டு ஒரு பெரிய வேர்டு இருக்கு, அதாவது yesterday அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது past அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க haveன்றது கொடுத்துருக்கிறத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? இது ஆல்ரெடி I've said that has, அதுக்கப்புறம் have அப்படின்றது இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருக்கும் பொழுது we use it. பட் had எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்ல இருக்கும் பொழுது we use this. ஓகே, ஸோ இங்கே வந்து எஸ்டர்டே அப்படின்றத பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரணும்? ஹாவ் கண்டிப்பாக வராதுன்னு தெரியும். ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு போயிட்டு ஹாவ் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எலிமினேட் பண்ணலாம். மொத்தமாக எல்லாமே போயிடுச்சு, நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராது. ஸோ ஆப்வியஸாக இட் இஸ் ஆப்ஷன் 1. ஸோ ஹேட் அப்பீல் டு, இன்னொன்று யாருன்றதும் வராது, இட் இஸ் யூ. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 14th one. A bench headed by NGT chairperson Justice Adarsh Kumar Goyal warned of action against concerned officials if the order is not compiled with by December. Okay, so எனக்கு தெரிஞ்சு இந்த compiled with, okay, so if the order is not, okay, so இது ஃபுல்லுமே நம்ம என்னன்னு பார்க்கலாம் கீழே. If the order was not compiled with, if the order is not comply with, if the order was not compiled at, so compiled atன்றது கண்டிப்பா வராது. so compiled withன்றது கரெக்டா நம்மளுக்கு வர ஒரு sentence. okay, if the order is not compiled on, wrong. okay, so இங்க வந்து if the order was not compiled with, so இங்க was யூஸ் பண்ணிருக்காங்க, comply withன்றதும் வராது. so நம்மளுக்கு is வருமா
was வருமா இந்த கன்ஃபியூஷன் தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இங்க சென்டென்ஸ் வந்து the bench headed by NGT chairperson இவர் ஆதாஷ் கோயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. warned of action against அவரை வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு அப்கமிங் இவெண்ட் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ இங்க என்ன வரலாம், வாஸ் வராது. இனிமே தான் வரப்போற ஒரு இவெண்ட்னா பாஸ்டோடைய verb யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இட் இஸ் no correction required. So 15th one போலாம். If I was a Prime Minister of India, I would have ended the problem of MSMEs by now. Okay. So if I was a, okay, if I were a bird, I would fly. ஸோ ஒரு இமேஜினரியா நான் சொல்லும் பொழுது நான் பிரைம் மினிஸ்டரா இருந்தா அப்படின்னு நான் பேசும்பொழுது இங்க கண்டிப்பா நான் வாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நோ கரெக்ஷன் கண்டிப்பா வராது. வாஸ்ன்ற எல்லா சென்டென்ஸையும் நம்ம தூக்கிடுவோம். இஃப் ஐ ஹேம் அ பிரைம் மினிஸ்டர்ன்றதும் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ வேர் தான் சொல்லுவோன்றது நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்லும் போது அ பிரைம் மினிஸ்டர் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு பொசிஷனை சொல்றோம், த பிரசிடென்ட், த சேர்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க த பிரைம் மினிஸ்டர் தான் கரெக்டானது. ஸோ என்ன ஆர்டிகல் வரும், இட் இஸ் த. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, 16th ஒன். The government panel tasked with drafting a report to govern the use of non-personal data was divided in their conclusion. Okay. So இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன். கலெக்டிவ் நவுன்ஸ் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆர் ஒரு பெஞ்ச் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்கன்னா, இப்போ அவங்கள இன் பர்சன் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் டிஃபர்ஸ். சரியா, ஒருத்தவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம யூஸ் பண்ற வேர்ப் என்னவா இருக்கும்னா ப்ளூரலா இருக்கும். பிகாஸ் அவங்க கொடுக்குற ஒப்பீனியன்ஸ் வந்து இட் டிஃபர்ஸ். நான் ஒன்று யோசிப்பேன், இன்னொரு ஜட்ஜ் இன்னொன்று யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டாஸ்க் பண்றோம் அப்படின்னும் போது என்னோட வேர்ப் வந்து சிங்குலரா இருக்கும். இங்க கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் ஆஃப் பீப்புள் தான் அதுவும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட்ன்றாங்க. த கவர்மெண்ட் panel tasked with drafting a report to govern the use of non-personal data. ஓகே, ஸோ இங்க டேட்டான்னு கொடுத்துருக்கும் போது நம்மளுக்கு ஆப்வியஸா அங்க சிங்குலர் வேர்ப் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். பட் நம்மளுக்கு இது ஒரு நவுன் ஃப்ரேஸ். பட் ஆனா ஆரம்பிக்கிறது என்னது, த கவர்மெண்ட் பேனல் தான் டாஸ்க். ஸோ இதுக்கான வேர்பை தான் நம்ம எடுப்போம், நாட் ஃபார் டேட்டா. ஓகே, ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கவர்மெண்ட் பேனல் வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், வேர் சொல்லுவோமா வாஸ் சொல்லுமா, அதுதான் டவுட். ஸோ இங்க வந்து கலெக்டிவ் நவுன் இருக்கு. கவர்மெண்டோட பேனல் என்ன பண்ணியிருக்காங்க, டேஷ் டிவைடட் இன் தேர் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவைடட் அக்கார்டிங் டு தேர் ஒப்பீனியன்ஸ் ஆர் டிவைடட் இன் தேர் கன்க்ளூஷன் அப்படின்லாம் வரும்பொழுது நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் வேர்ப் தான் எடுப்போம். ஸோ பிகாஸ் இட் டிஃபர்ஸ். ஓகே, அவங்க கன்க்ளூஷன் வந்து இட் டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு பர்சன். ஸோ இங்கே வாஸ் கண்டிப்பாக வராது, நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராது, ஃபோர்த் ஆப்ஷனும் இல்லை. ஸோ இட் இஸ் வேர் டிட் இன் தேர் கன்க்ளூஷன் ஆர் வேர் டிவைடட் இன் இட்ஸ் கன்க்ளூஷன். ஸோ என்ன வரும், நம்ம சொல்லும் போது வேர்ன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ கண்டிப்பாக இட்ஸ்ன்றது நம்மளுக்கு அந்த ப்ரொனவுன் வராது. ஸோ என்ன வரணும், இட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். ஓகே, சரி 17th ஒன் போகலாம். The Delhi High Court said it would be here on November 25 final arguments on a plea filed by the Enforcement Directorate. Okay, so இங்க சொல்லும் பொழுது it would be here. First no correction required வராது. ஏன் வராது, would யூஸ் பண்ணியிருக்காங்க. would பக்கத்துல v1 வந்துருச்சு. ஸோ b வரும்பொழுது அது பக்கத்துல v3 இருக்கும்ன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த ரூல். ஸோ நோ கரெக்ஷன் கண்டிப்பா வரப்போறது இல்லை. ஸோ the Delhi High Court said it would heardன்றது வராது, it would hearingன்றது வராது, it would beingன்றதும் வராது. அப்ப என்ன ஆன்சரா இருக்கும், it would hear. ஸோ பேஸ் ஃபார்ம் வந்து வந்துருச்சு, hear on November 25 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம். 18th one. Other countries did evolve to, okay, இது வந்து word swap. சரியா, evolve to manage some institutional arrangements. Okay, so இங்க வந்து other countries கரெக்டா இருக்கு, did evolve to manage அதாவது to இருக்கு. இப்போ did அப்புறமாவும் நம்மளுக்கு பேஸ் தான் வரணும். ஸோ did evolve or did manage அப்படின்றத நம்ம பார்க்கலாம். some institutional arrangementsன்றதும் கரெக்டா இருக்கு. ஸோ பியும் சியும் நம்ம நோ கரெக்ஷன் ரிக்வயர்னு ஒன்றும் இல்லை.
ஸோ பியும் சியும் நம்ம கண்டிப்பா ஸ்வாப் தான் பண்ணணும். ஓகே, ஸோ அதர் கண்ட்ரீஸ் டிட் மேனேஜ் டு evolve some institutional arrangements. முடிஞ்சிருச்சா? அடுத்து 19th question. Citizens of independently state elect their government every. Okay, so கண்டிப்பா D ஆப்ஷன் நம்ம மாத்தணும்னு தெரிஞ்சிச்சு, பியும் மாத்தணும்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா citizens of independently நம்ம சொல்ல மாட்டோம். Citizens of every state elect their government independently. So B and D we have to change. So it is option 5. 20th question. MGR Sikh have had to dash to Delhi and would approval. Okay. ஸோ இது கண்டிப்பாக மாற்றணும். ஸோ எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஒரு வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இப்போ சீக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சிங்குலராக இருக்கும். சீக்குன்றது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே என்ன வரணும், எம்ஜிஆர் வுட் ஹேவ். ஸோ வுட் பக்கத்தில் ஹேவ் ஃபார்ம் கரெக்டாக இருக்குது பேஸு. ஸோ இங்கே வந்து சீக் அப்ரூவல். ஸோ நம்ம எதை மாற்ற போகிறோம், ஏ அண்ட் டி, விச் இஸ் ஆப்ஷன் 4. 21st question. Classify details of the BrahMos missile program where Pakistan too leaked. Okay, so இந்த இடத்துல டூ லீக்டுன்றது வராது, வேர் பாகிஸ்தான் சொல்ல முடியாது. ஸோ வேர் பக்கத்தில் இது ஒரு ஹெல்பிங் வேர்ப்னும் போது மெயின் வேர்ப் ஒன்று இருக்கணும். வேற எதுவுமே மெயின் வேர்ப் கிடையாது. லீக்டு தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேர்ட். ஸோ சி அண்ட் டியை ஸ்வாப் பண்ணோம். ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 3. 22nd question. Productivity improvement in employee sector may one a catastrophe for another. Okay, so what is catastrophe? It is பேரழிவு, அந்த மாதிரி விஷயத்துக்கு catastrophe நம்ம சொல்லுவோம். Okay, so productivity improvement in one sector may imply. So may வந்து it's a modal verb, அது பக்கத்துல implyன்றது கரெக்ட். one sector தான் சொல்லுவோம், imply sector சொல்ல மாட்டோம். ஸோ எது ரெண்டும் பியும் சியும் ஸ்வாப் பண்றோம். இட் இஸ் 2. Okay. Okay, so now we are going into comprehension. So comprehension எல்லாருக்கும் நல்லா தெரியும். First வந்து either questions எழுதி you'll take notes or you'll memorize the questions. இல்லாட்டி questions read பண்ணோன்னா paragraph படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே எங்கெங்க இருக்குன்றது உங்களால் சர்ச் பண்ண முடியும். உங்களோட டைமை பொறுத்து இருக்கு. ப்ரிலிம்ஸ் பேப்பரில் டைம் ரொம்ப கம்மி. ரிஸ்க் மட்டும் எடுக்காதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் போய் அட்டெண்டே பண்ணாதீங்க. சரியா? ஹின்ஸ் எடுக்க முடிஞ்சா எடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஷின்ஸை வந்துட்டு கிளாரிட்டியாக படித்து மெமரைஸ் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கொஷினாக வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து டெலகிராமில் கொஷின் பேப்பர் இருக்கும், அதில் காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு இந்த செக்ஷன் என்னன்னு பாருங்கள். ஏன்னா பிளாங்காக வந்து உட்காந்து பார்க்கும் பொழுது என்ன போடுறோன்றதே தெரியாது. சரியா? ஸோ அதனால் அந்த கொஷின் பேப்பரை ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த பேசேஜ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஸ்டெம் ஃப்ரம் popular wisdom on language. So does not stem. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்கு, இங்க கண்டென்ட் கம்மியா இருக்குன்னா இதை ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ லாங்குவேஜ் இஸ் அ கல்ச்சுரல் ஆர்டிகிராஃப்ட். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இஸ் அ கல்ச்சுரல் இன்வென்ஷன். லாங்குவேஜ் இஸ் லேர்ன்ட் as we grow. லாங்குவேஜ் இஸ் யூனிக் டு ஹோமோ செப்பியன்ஸ். அப்புறம் லாங்குவேஜ் இஸ் அ சைக்காலஜிக்கல் ஃபேக்கல்டி. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது நம்மளுக்கு இந்த 5 விஷயம் இருக்கு. ஓகே, கல்ச்சுரல் இன்வென்ஷனா இதெல்லாம் இருக்கு, க்ரோ, அப்புறம் ஹோமோசெப்பியன்ஸ், அப்புறம் வந்து சைக்காலஜிக்கல் ஃபெசிலிட்டி. ஓகே, சாரி, ஃபேக்கல்டி. ஃபைன். ஸோ லாங்குவேஜ் இஸ் நாட் அ கல்ச்சுரல் ஆர்டிகிராஃப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நாட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இது நம்மளுக்கு கண்டிப்பா ஓகே. ஸோ பாசிபிலிட்டி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுலயே இருக்கு. அடுத்தது ஓகே, ஸோ இங்க பாருங்க, language as a psychological faculty. So for these reasons some cognitive scientists வந்து have described language as a ஸோ இது நாட்ன்றது வரல. ஸோ அதனால ஃபிஃப்த் ஆப்ஷன் கண்டிப்பா அங்க வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ வேற ஏதாவது இங்க போட்டிருக்காங்களா? ஓகே, ஸோ இங்க வந்துட்டு எப்படி அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோன்றத பத்தியும் இருக்கு. அடுத்து வந்து லாங்குவேஜ் இஸ் நோ மோர் இன்வென்ஷன்ன்ற மாதிரியும் இங்க கல்ச்சுரல் இன்வென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே,
நோ மோர். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேயே வந்து ஒரு கிளாஷ் இருக்கு. ஸோ ஐதர் இட் இஸ் 2 ஆர் 3. ஏன்னா நோ மோர் இங்க நாட் அப்படின்றத பேசேஜ்ல பார்த்தோம். இங்க நோ மோர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு 1 ஆர் 2லயே ஆன்சர் இருக்கு. சரியா? இது வந்து கண்டிப்பா வராது. அடுத்து வந்து ஹோமோசெப்பியன்ஸ் பத்தி குடுத்துருக்காங்களா? 1 செகண்ட். ஹோமோசெப்பியன்ஸ். ஓகே. ஸோ இதுலயே இருக்கு. ஹோமோசெப்பியன்ஸ் பத்தி வந்து இருந்தது. ஓகே. No more a cultural language. So language is an insidious shaper of thought, and we shall see it is not. ஓகே. ஸோ இங்க லாங்குவேஜ் பத்தி நெறைய இடத்துல வந்து ஒரு கன்டென்ட் பத்தி அவங்க போட்டிருப்பாங்க. நீங்க இத ஃபுல்லத்தையும் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ ரீட் பண்ணி பார்க்கும்போது ஹோமோசேப்பியன்ஸ் பத்தியும் இதுல வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. சரியா? ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இது 2ம் கான்ட்ரடிக்டரியா கண்டிப்பா இல்லன்ற மாரி போட்டிருக்காங்க. ஸோ இது 2த்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா 2மே நோன்ற கேஸ்ல தான் இருக்கு. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி யூஸ்ட் டு ரீப்ளேஸ் த ஸ்பைடர்ஸ் நோ ஹவ் டு ஸ்பின் வெப்ஸ் அனாலஜி as used by the author. ஸோ ஆத்தர் வந்து எந்த இது கம்பேரிசன், ஸோ அனாலஜி இஸ் எதோட அவர் வந்து கம்பேர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஃப்ரேஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃப்ரேஸை எங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, okay, so it's here. So it conveys the idea that the people know how to talk in more or less sense, that spiders know how to spin webs. Okay, so இந்த கண்டென்ட் வந்து இங்க இருக்கு. ஓகேயா? பட் ஆன்சர் இங்க இல்ல. ஆன்சர் என்னன்னா, அதோட அனாலஜிய எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க? A kitten learning to drink milk from bowl or bees collecting nectar. அதாவது இந்த bees collecting nectar வந்து it is possible because beesன்றது நெக்டார்னா என்ன சொல்றது? அந்த ஃப்ளார்ஸ்ல இருக்கிற வந்து அந்த சென்டர் பா பகுதியில வந்து ஒரு குட்டி குட்டியா இது இருக்கும்ல. ஸ்பாட்ஸ் மாரி இருக்கும் அது. ஸோ அதுதான் வந்து நெக்டார் சொல்லுவாங்க. ஸோ அங்க தான் போய் பீஸ் வந்து எக்ஸாக்ட்டா இட் கோஸ் அண்ட் சிட்ஸ். ஓகே. ஸோ இது மட்டும் தான் அதுக்கு கரெக்ட்டா இருக்கு. ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 2. Okay. So 25th question. According to the passage, which of the following is unique to human beings? So ability to use symbols which communicating with one or more, ability to communicate with each other through voice modulations, ability to communicate information to other members of the species, அப்புறம் வந்து use sounds as means of communication. Okay. ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷன் பத்தி எங்கனாச்சும் இருக்குன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம ரீட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுதான் அங்க இருக்கிற ஒரு க்ளூ வேர்ட். ஸோ இங்க ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ அத பத்தி நம்மளுக்கு இங்க எதுவும் இட்ஸ் ஹியர். ஸோ மாடுலேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹூ டிட் வாட் டு ஹூம் பை மாடுலேட்டிங் த சவுண்ட்ஸ் வி மேக் வென் வி எக்ஸேல். ஸோ இங்க வந்து இந்த சவுண்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க என்ன வருது? மாடுலேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமே. So it's here ability to communicate with each other through voice modulations. Okay. So இங்க வந்து நீங்க இன்னும் டீடைல்டா உள்ள படிக்கும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து கிளாரிட்டியா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியும். Okay. So let's go to the 26th question. According to the passage, complexity of language cannot be taught by parents or at school to children because children in instinctively know language. Children cannot learn the language by their own, cannot be learned in some weeks. Children know language better than their teachers as parents. Okay. எங்கேயும் வந்து children வந்து இப்படி போடல. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா இங்க மேல ஓகே. ஸோ சாரி. இது பாருங்க. லாங்குவேஜ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கில் விச் டெவலப்ஸ் இன் சைல்ட் ஸ்பான்டேனியஸ்லி. ஸோ அவங்களே வந்து ஸ்பான்டேனியஸா தேல் கம் டு நோ. ஸ்பான்டேனியஸ்னா என்னது? கேப்பே இல்லாம ஒரு ஃப்ளோல வந்துட்டு இது பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கா அது வந்து வந்துரும். ஓகேயா? விதவுட் கான்ஷியஸ் எஃபர்ட் ஆர் ஃபார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டெப்ளாய்ட் விதவுட் அவேர்னஸ் ஆஃப் இட்ஸ் அண்டர்லைங் லாஜிக் இஸ் குவாலிட்டேட்டிவ்லி த சேம் இன் எவ்ரி இண்டிவிஜுவல். சரியா? அண்ட் இஸ் டிஸ்டிங்க்ட் ஃப்ரம்
more general abilities to process information or behave intelligently. Okay, so இங்க வந்து சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, சில்ட்ரன். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை இன்ஸ்டிங்டிவ்லி? ஓகே, இது வந்து எப்படின்னா என்ன அர்த்தம்னா உள் உணர்வு, அவங்களுக்கே வந்துட்டு அது ஒரு லேர்னிங் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எங்க நம்ம பார்க்கலாம்னா, so thinking of language as an intrinsic inverts the popular wisdom, especially as it has been passed down in the canon of the humanities and social science. Okay, language is no more cultural invention. இது நம்ம அங்கேயே படிச்சோம், சரியா? ஸோ மேலே பார்க்கும்போது அவங்களே சில்ட்ரனே வந்துட்டு லேர்ன் பண்ணிப்பாங்க ஸ்பான்டேனியஸா, வேற யாரும் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ இங்க என்ன ஆன்சரு? சில்ட்ரன் இன்டென்சிவ்லி நோ லாங்குவேஜ். ஓகே, ஸோ 27th கொஸ்டின். ஸோ ஜென்ரலாக இருக்குது, ஃபுல்லாக படிக்கும் பொழுது தான் நம்மளுக்கு எக்ஸாக்டாக என்னன்றது புரியும். ஏன்னா அங்கங்கே வந்து இந்த வேர்ட் வந்து they have used it. ஸோ அதனால் I have concluded with that answer. ஓகே, ஸோ which of the following best summarizes the passage? ஸோ passage ஃபுல்லாக படிச்சிங்கன்னா passage வந்து இந்த யூனிக் டு ஹோமோசெப்பியன்ஸ் பற்றியும் பேசியிருக்கு. neither learned nor taught. next, language is not a cultural invention or articraft as it is made out. Okay, language is intrinsic ability of human beings. use of symbols, unique human beings. Okay, so overall நீங்க பாத்தீங்கன்னா இதுல இந்த சில்ட்ரன் ரிலேட்டடா தான் நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுடைய இது அப்புறம் வந்துட்டு இந்த திங்கிங் ஆஃப் அந்த உள்ளுணர்வு அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தால அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. ஸோ பெஸ்ட் சம்மரைசஸ் த பேசேஜ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். லாங்குவேஜ் இஸ் அ இன்டென்சிவ் ability of human beings. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த 28th கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ நம்ம 28th கொஸ்டின் பார்க்கலாம். குவைண்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்துட்டு அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து குவைண்டட் சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒரு ஓல்டு ஃபேஷனபிள் திங்கை கூட நம்ம அப்படி சொல்ல முடியும். ஸோ வாட் இஸ் கண்டெம்பரரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ திங் ஆர் இப்போ வந்துட்டு ஒரு அக்கரிங் சேம் திங், ஒரு சேம் திங் வந்து அக்கர் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம வந்துட்டு அதுக்கு கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். 1 செகண்ட். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை பெக்யூலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெக்யூலியர்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்துக்கு நம்ம பெக்யூலியர் சொல்லுவோம். அடுத்தது விம்சிக்கல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பிளேஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு விம்சிக்கல் சொல்லுவோம். இன்காங்க்ரூவஸ். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்படினாலும் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம இன்காங்க்ரூவஸ் கூட சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ சினோனிம். ஓகே, இது எல்லாமே இட் இஸ் அ சினோனிம். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஆன்டனிம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கண்டெம்பரரி வில் பி யுவர் ஆன்சர். அது ஓல்டு, இது வந்து நியூ. ஓகே, சரி 29th கொஸ்டின் போகலாம். சீக்வெஸ்டரிங். ஸோ வாட் யூ மீன் பை சீக்வெஸ்டரிங் இஸ் ஐசோலேட்டட் ஆர் செப்பரேட்டடாக இருக்க ஒரு விஷயத்துக்கு சீக்வெஸ்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே சீக்வெஸ்டரிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஒரு மீனிங் ஆப்போசிட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ டைவல்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம். அக்ரோகேட் அப்படின்னா ஆங்கருக்கு சொல்லலாம். கான்ஃபிஸ்கேட் பண்ணுறாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்கு கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க, ஐடி கார்ட்ஸ் கான்ஃபிஸ்கேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ இது ரெண்டுமே ஆர் ஆன்டனிம்ஸ். ஓகே, ஆன்டனிம்ஸ். ஸோ ரெக்விசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதோடைய ஆன்சர் என்னவா இருக்கும், ஆப்போசிட் தான் வரும். அப்படின்னா நம்மளுக்கு எது ஆன்சர், டிஸ்க்ளோஸ் ஆர் ரிவீல். ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 30th ஒன். இன்எஃபபிள். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம இருக்கிறத தான் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க, சரியா? இன்எஃபபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது, ப்ரொடிஜியஸ்னா வந்து ஒரு மேசிவாக இருக்க ஒரு விஷயத்த நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து நாட் எக்ஸ்பிரஸிங் அப்படின்றத சொல்கிறோன்னா அப்போ அங்கே ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்பிரஸபிள்ன்ட்டு போட்டிருக்கு. ஸோ ஆப்போசிட் கேட்கும் பொழுது நம்மளுக்கு அதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகே, சரி.
ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்க பார்க்கும்பொழுது, உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் எல்லா கிராமேட்டிக்கல் பார்ட்லயும் நம்ம ஒரு ரூல்ஸ் எல்லாம் நெறையா கத்துக்கிட்டோம். எப்படி வந்து அத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. காம்ப்ரிஹென்ஷன் மட்டும் தயவு செய்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஓகேயா? கொஸ்டின்ஸையும், காம்ப்ரிஹென்ஷனையும் ரீட் பண்ண பிறகு எப்படி சால்வ் பண்ணணும்னு வந்து பாருங்க. ஏன்னா சில இது வந்து இன்டைரக்ட்டா இருக்கும். சிலது டைரக்ட்டா இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்றேன். சரியா? ஓகே. ஸோ இஃப் யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் புட் தட் இன் த கமெண்ட். ஸோ அத வந்து இன்னும் டீட்டெயில்டா கூட ஐ கேன் டேக் ஃபார் யூ. ஓகேயா? ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு செஷன்ல வந்து லெட்ஸ் மீட். ஸோ தேங்க் யூ.